Hi friends, welcome to Uma Kitchen Tamil. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா காலையில் டிஃபன் பணியாரம் சுட போகிறேன். என்ன செய்யலான்னு பார்த்தா யோசிச்சுட்டே இருந்தால் நமக்கு மூணு வேலை செய்யலை. டக்குன்னு செய்கிறது இந்த பணியாரம் மட்டும்தான். அதனால தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். 4 வெங்காயம் 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இருங்க, கடுகு கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். தோசை சுட்டோம்னா அதுக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன சட்னின்னு பார்க்கறதுக்குள்ளே நமக்கு பசியே சரியாக போகணும். அதனால தான் டக்குன்னு நம்ம செய்யறதுன்னா பணியாரம் மட்டும்தான். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, தெரியுதா உங்களுக்கு? இந்த இதில் வந்தால் போதும். ரொம்ப இது பண்ணிட்டீங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். நம்ம இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. அதனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்களா கேஸு? ஓ, அப்பையிலேருந்து ஆன் பண்ணி தான் இருக்கீங்களா? சூடாகணும்ல டக்குன்னு. ஓகே ஓகே. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மொறுமொறுன்னு ஆகிடும். நமக்கு சாஃப்டாக இருக்கணும், நல்லாவும் இருக்கணும் சரி சாப்பிட்றதுக்கு. அப்பளம் மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இப்போ நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிடுங்க. அப்போ தான் அது வெந்து மேலே வந்துச்சுன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இதுக்கு பணியாரத்துக்குன்னு மாவு ஊற வச்சு அரைப்பாங்க சில பேர். நமக்கு அதெல்லாம் தெரியாது. நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வேகும் போது ஸ்லோவில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிரும், டக்குன்னு வெந்துடும், உள்ளுக்கு மாவு வேகாது. அவ்வளோதான், பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். சந்தியா, பணியாரம் செஞ்சுருக்கேன் சந்தியா. உன் ஞாபகம் வந்துச்சுடி பணியாரத்தை பார்த்தோன்னே. சாப்பிடுவா. எப்படி உள்ளே எப்படி இருக்குது? இந்த பாருங்க, உள்ளே வெந்தால் இப்படி தான் இருக்கும், இல்லைன்னா குத்தி எடுத்தால் மாவு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்.